ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் எரிஞ்சு புகஞ்சிக்கிட்டு இருக்குது. அது இந்நேரம் ஆஃப் ஆகிருக்கும், அதாவது அணைஞ்சிருக்கும்னு நான் நினச்சேன். பட் திரும்பவும் நேத்தையிலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு பூதாகரமாக வளர்ந்து நிற்கிது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இளையராஜா காப்பிரைட் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அது ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. ஏன் இளையராஜா காப்பிரைட் கேட்குறாரு, அவருக்கு ஏன் காப்பிரைட் உரிமை கொடுக்கணும்? இப்போ நிறையா பேர், நானே ஒரு ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன், அவர் வந்து பணத்தை வாங்கியிருக்காரு. ஸோ பணம் வாங்கிட்டு விற்றுட்டா அது ஸோ அவங்களுக்கு தான் சொந்தம் உண்டு. ஆமாம், கரெக்ட் தான். அவர் பணத்தை வாங்கி விற்றுட்டாரு. இருந்தாலும் ஒரு மரியாதைக்காவது நீங்கள் ஒரு கேட்டிருக்கலாம். அந்த படத்தோட டைரக்டர் சொல்கிறாரு, கேரளாவோட தமிழ்நாட்டில் அந்த படம் அதிகமான வசூல் எடுத்துருச்சு. ஸோ தமிழ்நாட்டில் ஓடினால தான் இந்த படம் ஒரு 100 கோடி வசூல் எடுத்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த படம் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட டைரக்டரே சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து இளையராஜாவுக்கு ஒரு ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு டைட்டில் கார்டும் போடுறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த 100 கோடி கலெக்ஷன் அது எப்படி எடுத்துச்சு? நீங்கள் அந்த குணா படத்துலேருந்து கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற சாங்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த படம் வேஸ்ட்டு, குப்பை. இந்த தமிழ்நாட்டில் அந்த படம் ஓடிருக்கவே ஓடிக்காது. ஏன் நீங்கள் கேரளா விட்டு தமிழ்நாட்டில் அதிகமாக ஓடிச்சுன்னா அந்த ஒரு பாட்டுக்காக. நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த பாட்டு வரும்போது தேட்டரில் சவுண்டு எகுறுது. அந்த வெளியே கஷ்டப்பட்டு ஒருத்தன் உள்ளே போய் தூக்கிட்டு வர வரைக்கும் சவுண்ட் கிளாப்ஸில் அமைதியாக இருக்குது தேட்டர். அந்த உண்டான காயம் எங்கும் பாட்டு போட்டோடனே கிளாப்ஸ் எகுறுது, சவுண்டு பயங்கரமாக இருக்குது. என்ன காரணம்? அந்த படத்தை அப்படி என்ன பெருசாக ஆக்குச்சு அப்படின்னா, இசைஞானி இளையராஜா போட்டால் அந்த பாட்டு நீங்கள் அந்த படத்தில் யூஸ் பண்ண ஒரே ஒரு காரணத்தினால அந்த படம் 100 கோடி வசூல் எடுத்துருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் இல்லையா? படம் ரிலீஸ் ஆனோடனே வசூல் நல்லா அடிச்சு போய் கமல்ஹாசனை பார்த்தீங்க, ஏன் இளையராஜாவை போய் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ இந்த படம் 100 கோடி வசூல் எடுத்ததுக்கு இளையராஜா காரணங்கும் போது இந்த படத்தோட டைரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் முறைப்படி அந்த படத்தோட ப்ரொடியூசர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் சாங்கை யூஸ் பண்ணோம் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், கரெக்டு, ப்ரொடியூசர்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கினீங்க. ஆனால் அந்த சாங்கை போட்டது யார்? அவரை ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு போடுறீங்க இல்லையா ஸ்க்ரீனில், அப்போது அவரை மதிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ மதிக்கிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ராஜா சார்ட்டையும் போய் ஒரு பர்மிஷன் கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்கல அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. நல்லா பாருங்கள், அந்த படத்தில் அந்த குணா படத்தில் அந்த சாங்கை தூக்கிட்டிங்கன்னா படம் கிடையாது. அவர் போட்ட எந்த மியூசிக் இருந்தாலும் அந்த படத்தில் பெரிய ஒர்த்து கிடையாது. இந்த ஒரு பாட்டுனால தான் இந்த படம் ஃபுல்லாகவே ஓடி இருக்குது. இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் எடுத்ததுக்கு காரணம் குணா படத்தில் வந்து ஒரே ஒரு சாங். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படி பார்க்குறேன். நீங்கள் ஒரு பானை வாங்கிட்டு போகிறீங்க, ஒருத்தட்ட ஒரு பானை ஒரு 50 ரூபானா 50 ரூபா கொடுத்து அந்த பானையை வாங்கிட்டீங்க. வாங்கி அவங்க முன்னாடியே போட்டு உடச்சா அந்த பானையை விற்றவர் கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா? கரெக்டு தான். நீங்கள் பானையை வாங்கிட்டீங்க, நீங்கள் உடச்சிட்டிங்க, காசு அவர் கொடுத்துட்டீங்க, அவர் வாங்கிட்டார். ஸோ அதனால் அவர் கேள்வி கேட்கக்கூடாது, கரெக்டு. ஆனால் அவர் முன்னாடியே போட்டு அந்த பானையை உடைக்கும் போது அவர் கஷ்டப்பட்டு அந்த மண்ணை வெட்டி கொண்டு வந்து ஒரு குழியில் போட்டு தண்ணி ஊற்றி மிதித்து காலில் கல்லெல்லாம் குத்தி பீங்கான்லாம் குத்தி அதை தூக்கி போட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஒரு சக்கரத்தில் வச்சு கை வலிக்க சுற்றி அதை கரெக்டாக அதை மோல்ட் பண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சு அதை நெருப்பில் வச்சு வாட்டி அதை சூடாக்கி அதை ஒரு பானையாக்கி கடையில் கொண்டு வந்து வைக்கிற வழி இருக்குது இல்லையா? அதை நீங்கள் உடைக்கும் போது அவர் விற்கும்போது அது வந்து அவர் விற்கும்போது அதை சந்தோஷமாக கொடுப்பார். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இதுக்கு சரியான ஊதியம் கிடைக்கணும். ஆனால் அவர் கண் முன்னாடியே போட்டு உடச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய வழி அவருக்கு கிடையாது. அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டார் இல்லையா, அதை விட ஒரு பெரிய வழியை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது இப்போ நடந்திருக்குது. அதாவது அவர் மியூசிக் போட்டு குணா படம் அந்த டைமில் சரியாக ஓடல, பெரிய லாபம் இல்லை. ஆனால் அந்த சாங்கை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதில் பெரிய லாபம் இருக்கும்போது அதுக்கு நீங்கள் சின்ன ஒரு அமௌண்ட்டு இல்லை ஒரு நேரில் போய் அவரை பார்த்து ஒரு பொக்கையாவது நீங்கள் கொடுத்துருந்தா கூட இந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான் புத்திசாலி அப்படின்னு தயவுசெய்து சொல்லாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணவனுக்குன்னு ஒரு ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? அதுலேருந்து வர்ற அமௌண்ட்டில் கொஞ்சமாக கொடுக்கணும் இல்லையா? ஸோ 100 கோடி வசூல் எடுத்த படத்தில் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை நீங்கள் இளையராஜாவுக்கு கொடுத்துருக்கணும். அஃப்கோர்ஸ் அவர் காசு வாங்கிட்டு தான் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டார், கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் அவர் தானே கஷ்டப்பட்டு அந்த மியூசிக் போட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நிறைய நெட்டிசன்கள் என்ன கேட்குறாங்க, முக்கியமாக அந்த பைல்வான் ரங்கநாதன் மாதிரி ஆளுகளாக, நான் அவர் பேரை நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் காலையில் ஒரு வீடியோ பார்த்து அதனால் பேசுகிறேன். பைல்வான் ரங்கநாதன் என்ன பேசுகிறாருன்னா, இளையராஜா வந்து நோட்டீஸ் தான் அனுப்பியிருக்காரு, வாயத்தை வந்து பேச மாட்டேங்கிறாரு, ஒருவேளை அவரோட பொண்ணு பவதாரணி இறந்தனால அவர் அமைதியாக இருக்காரோ. நான் இதை நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த பிரச்சனை வந்தது நிறைய யூடியூப்பில் நான் பார்க்குறேன். அவர் பொண்ணு இறந்ததுனால இவர் அமைதியாக இருக்கிறாரோ, அவர் பொண்ணு இறந்தனால ஏன் அவர் பொண்ணை நீங்கள் இழுக்கிறீங்க? பாவம், அந்த பவதாரணிங்கிற ஒரு பொண்ணை ஏன் நீங்கள் இழுக்கிறீங்க? அவரோட பர்சனலுக்கும் அவருடைய ப்ரொஃபஷனலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் பிஸ்னஸ், அவர் வந்து ஒரு என்னோடய மியூசிக்கு காப்பிரைட் கேட்குறாரு, என்னுடைய உரிமைக்கு உரிமம் வேணும், காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாரு. இதுக்கும் அவர் பொண்ணு பவதாரணி இறந்ததுக்கு என்ன சம்மந்தம்? எதுக்கு நீங்கள் அதவே போட்டு லிங்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ எனிவே ராஜா சாரை தயவு செஞ்சு அவங்க பொண்ணு மேட்டரை வச்சு தொல்லை பண்ணாதீங்க.
அவர் மனசு உடஞ்சி இருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த விஷயத்தை விட்டு அவரை பிஸ்னஸ் விஷயமா பேசுகிறீங்களா பேசுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவருடைய ப்ரொஃபஷனை நம்ம பேசுகிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஆனால் அவருடைய பர்சனல் விஷயத்த பேசுகிறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஸோ அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.